ஏய் ரோஷினி எங்க போற? இன்னைக்கு எங்க வீட்ல காளான் பிரியாணி, மார்க்கெட்ல காளான் வாங்க போறேன். நீயும் வரியா? நான் வரல, நீ போயிட்டு வா. காளான் 80 ரூபா தான், மீதி 20 ரூபா இருக்கும். நீ வந்தனா ஆளுக்கு ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிடலாம். ஐஸ்கிரீம் வாங்கி தரியா? அப்ப நான் வரேன். ஃபர்ஸ்ட் ஐஸ்கிரீம் சாப்பிட்டு அப்புறம் மார்க்கெட் போலாம். சரி வா போலாம். இரு ஐஸ்கிரீம் கடையில சில்லறை தர மாட்டாங்க, அந்த ஃபேன்சி கடையில சில்லறை மாத்திட்டு போலாம் வா. வாமா, என்ன வேணும்? அங்கிள் 100 ரூபாய்க்கு சேஞ்ச் கொடுங்க. 100 ரூபாய்க்கு சேஞ்ச் இல்லாமா? மார்க்கெட் போறேன், ப்ளீஸ் கொடுங்க அங்கிள். அதான் இல்லையேன்னு சொன்னேனாமா. அவர் அப்படிலாம் கேட்டா கொடுக்க மாட்டாரு. என்ன பாக்குற? எனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி தரல, அதுல இதை கழிச்சுக்கோ. நீங்க என்ன பாத்துட்டு இருக்கீங்க? 100 ரூபா வாங்கிட்டு சில்லறையை கொடுங்க. இப்ப எப்படி சில்லறை இருக்காரு பாத்தியா? இந்தாம்மா மீதி சில்லற. என்ன மீதி 1 ரூபா கொடுக்குறீங்க? நீங்க எடுத்த நெயில் பாலிஷ் 99 ரூபா, மிச்சம் 1 ரூபா. 99 ரூபாயா? அப்ப நான் வச்சிடுறேன். யூஸ் பண்ண போல திரும்ப வாங்க மாட்டேன். 1 ரூபா வாங்கிக்கிறீங்களா இல்ல லாலிபாப் வாங்கிக்கிறீங்களா? போச்சா, இப்ப நான் காளான் வாங்க முடியும். உனக்கு என்ன ஆகும் தெரியுமா? என்ன ஆகும்? குடி 100 ரூபாய் அடிச்சதுதான் அடிச்சுட்டேன். ஒரே ஒரு அப்ளிகேஷன். என்னது? 1 ரூபாய்க்கு லாலிபாப் வாங்கிட்டாவே. லாலிபாப்? உனக்கு லாலிபாப் வேற கிட்ட